இன்னைக்கு எபிசோட்ல அந்த போலீஸ் பாட்டிக்கிட்ட நீங்க தான் ராதிகாவை தள்ளி விட்டீங்கன்னு நல்லா தெரியுது, சாட்சியெல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு, உண்மையை ஒத்துக்க போறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி பாட்டி அழுகுறாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், நான் திரும்ப வரும்போது உண்மையை சொல்லணும்னு மிரட்டுறாங்க. பாட்டியை நினைச்சு தாத்தா அழுதுட்டே இருக்கிறதால பாக்யா ஆறுதல் சொல்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி அத்தை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதை நிரூபிச்சு நாம அவங்கள வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. அத்தை என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு விஷயம் பிடிக்கல சண்டை போடுவாங்க, எதா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி மாதிரி நாளைக்கு இருக்காது, அத்தை நாளைக்கு இங்க இருப்பாங்க, நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க. பாட்டியை பாக்குறதுக்காக எல்லாரும் கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி வந்ததும் எல்லாரும் பேசலாம்னு போறாங்க. எதா இருந்தாலும் கோர்ட் முடிஞ்ச உடனே பேசிக்கோங்கன்னு சொல்லி போலீஸ் பாட்டியை கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து கமலாவுக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு. கோர்ட்ல கேஸும் நடந்துட்டு இருக்கு. பாட்டிய வக்கீல் விசாரிச்சுட்டு இருக்காரு. ராதிகாவையும் வர சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்க தான் என்ன தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி ராதிகாவும் சொல்றாங்க. கமலாவும் நான் என் கண்ணால பார்த்தேன், அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பாக்யாவையும் வர சொல்லி விசாரிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.